ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஜயா கிரியேஷன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, டிஃப்ரெண்ட்டாக நம்ம பாரம்பரிய ஒரு கூழ் தான் பார்க்க போகிறோம். பாருங்கள், பச்சை மிளகாய் மட்டும் உப்பில் தொட்டுட்டு இது இந்த மாதிரி ஒரு கொட்டாங்குச்சியில் செஞ்ச ஒரு பாத்திரத்தில் நான் குடிக்கிறேன். அவ்வளோ ஒரு டேஸ்ட்டு, உடம்புக்கு ரொம்ப நல்லது. காலையில் எடுத்துக்கிட்டோன்னா அவ்வளோ ஒரு நல்ல ஒரு உணவு. வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். கேஸ் ஆன் பண்ணி இப்போ நான் மண்சட்டியில் செய்கிறேன். நம்ம சில்வர் பாத்திரத்துலேயோ அல்லது அலுமினிய பாத்திரத்துலேயோ பண்ணலாம். இதுக்கு தேவையானதை நான் தண்ணியை ஊற்றிக்கிறேன். ஒவ்வொரு மாவும் ஒவ்வொரு மாதிரி பதத்தில் தண்ணி தேவைப்படும். இப்போ நான் இதில் 1.25 கப்பு மாவு எடுத்ததுனால நான் ஒரு 3.5 கப்பு தண்ணி ஊற்றிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி மெஷர்மெண்ட் எடுத்துக்கோ. நான் இப்போது 1.5 கப்பு சோள மாவு எடுத்திருக்கேன். இந்த சோள மாவு கேழ்வரகு மாவு தான் நம்ம அடிக்கடி கூழ் பண்ணுவோம். இப்போ நவதானியம் இந்த தானியங்களுக்கெல்லாம் பழைய சாப்பாடுக்கு நம்ம திரும்பினதுனால இப்போ இதை நான் இது மாதிரி பண்ணி பார்த்தேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஸோ அதை நம்ம வீவர்ஸ்க்கு நம்ம போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சோள மாவு தனியாக பாக்கெட்டில் கிடைக்குது. அதை வாங்கிட்டு இப்படி இந்த 1.5 கப்பு தண்ணிக்கு கொஞ்சம் நம்ம இதுலேயும் 1 கப் தண்ணி ஊற்றி நல்லா கட்டிப்படாமல் அதை நம்ம கரைச்சிக்கணும். ரொம்ப எக்தம் சாஃப்டாக இருக்குது இந்த மாவு. அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம இப்போ கரைச்சி வச்சுக்கணும். இது கொஞ்சம் தண்ணியாகவே கரைச்சி வச்சுக்கலாம். இப்போ தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் இப்போ கொதிச்சிடுச்சு பாருங்கள். இப்போ இந்த நம்ம கரைச்சி வச்சுருக்க அந்த நம்ம மாவோட கரைசலை எடுத்து அதில் சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு இப்போ மண்சட்டி நல்லா ஹீட் ஆனதும் அது டக்குன்னு கட்டி பட்டுரும். ஏன்னா அந்த கூழோட பதம் அப்படி. அதனால் நம்ம இப்போ அடுப்பு சிம்மிலே வச்சுக்கலாம். ஏன்னா மண்சட்டின்றதுனால ரொம்ப ஹீட் ஆனதும் அது ஹீட் அதிலே நிற்கும். இதுக்கு தேவையான உப்பு நம்ம இதில் போட்டுக்கலாம். பாருங்கள், இப்போது 1 செகண்ட் ஒரு 3 மினிட்ஸ் தான். பாருங்கள், அவ்வளோ ஒரு சடனாக இது நம்ம ரெடி பண்ணிடலாம். பழைய காலத்தில் சோளம் வாங்கி அதை முந்தின நாள் ஊற வச்சு அதை உரலில் குத்தி அதை தண்ணி வச்சு புளிக்க வச்சு அந்த மாதிரி பண்ணுவாங்க. இப்போ அதுக்கெலாம் நம்மளுக்கு டைமும் இல்லை, அதுக்கு தகுந்த மாதிரி இடமும் இல்லை. நம்ம இந்த மாதிரி சோளம் சாப்பிடணும் அப்படி இல்லை விருப்பம் இருக்கிறவங்க இந்த மாதிரி கூழ் மாதிரி எடுத்துக்கலாம். சுகர் பேஷண்ட்டு இதை அடிக்கடி ஒரு ரொம்ப ஹெவியாக வேண்டாம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு 1 டம்ளர் எடுத்துக்கலாம், அதுவே போதும். இந்த மாதிரி கூழை எடுத்துட்டு 4 கரண்டி எடுத்து வச்சுட்டு அதுக்கு 2 ஸ்பூன் தயிர் விட்டுக்கிறேன். தயிர் விடலைன்னா அது அதில் புளிப்புத்தன்மை இல்லாதனால நம்மளால் குடிக்க முடியாது. இப்போ தயிரை நம்ம மோராக்கிக்கிறோம் பாருங்கள். அதில் கலக்கி மோராகவும் ஊற்றலாம். நான் தயிரை விட்டு தண்ணி விட்டுக்கிறேன். இதில் உப்பு கொஞ்சம் சரியாக இல்லைன்னா நம்ம கொஞ்சம் உப்பு போட்டுட்டு அவ்வளோதாங்க, நம்மளோட சாப்பாடு ரெடி. சம்டைம் வயசானவங்களுக்கு இதை குடிக்க முடியாது, இந்த சாப்பாடு ரொம்ப சாப்பிட முடியாது அப்படின்னா இந்த மாதிரி கூழ் கொடுத்தா சோளம் நம்மளுக்கு எனர்ஜியும் கூட. 1 டம்ளர் குடித்தாலே போதும். அது இந்த கொட்டாங்குச்சியில் வச்சு குடிக்கிறது எனக்கு அவ்வளோ பிடிச்சிருந்துச்சி. நீங்களும் இந்த மாதிரி வேணும்னா என்கிட்ட சொல்லுங்கள். இது என்னோடய கடையில் தான், ஹஸ்பண்டோட கடையில் தான் இது ரெடி பண்ணுறாங்க. அதை நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். ஃப்ரெண்ட்ஸில் இதில் போடுற நெக்ஸ்ட் வீடியோ நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள். அதில் நான் என் ஹஸ்பண்டோட மெக்கானிக் ஷாப்பில் செய்கிற இந்த கொட்டாங்குச்சி ப்ராடக்டை சேர்த்து போட்டு அதோட யூஸும் நான் சொல்கிறேன். சோளம் அவ்வளோ பெஸ்ட்டு. நம்ம பழைய நம்மளோட மூதாதையர்கள்லாம் சாப்பிட்டு நல்ல ஹெல்த்தாக இருந்தாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.